வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிறிஸ்தவ மாந்திரிகத்தின் அடிப்படை. நம்முடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ விஷயத்துக்குள்ளே நாம் போகலாம். கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு அன்பின் மதம். இம்மதத்தின் அடிப்படை கிறிஸ்துவே ஆவார். அவ்வாறே தான் கிறிஸ்தவ மாந்திரிகத்தின் அடிப்படை அதே கிறிஸ்துவே ஆவார். அதாவது இந்து மந்திரங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பெரிய படையல்கள், பெரிய பூஜைகள், பெரிய அளவிலான பிரத முறைகள், பெரிய அளவிலான வேலைப்பாடுகள் என்பன இந்து மத மாந்திரிகத்தில் உண்டு. அதே போல ஆடம்பர செலவுகள், அதாவது படையல்கள் எடுக்க போனோமையானால் மிகப்பெரிய படையல்களாக இருக்கும், மிகவும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ மாந்திரிகத்தை பொறுத்த வரையில் நமக்கு தேவை ஒரே ஒரு மெழுகுதிரி, ஒரே ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி. இவ்வாறு சிறிய விடயங்கள். படையல்கள் என்று பார்க்க போனோமேயானால் படையல்கள் பெரிதாக வைப்பதே இல்லை. விரும்பியவர்கள் மட்டும் தேவைக்கேற்ப சிறிதளவில் வைத்துக் கொள்வது வழக்கம். கிறிஸ்தவ மாந்திரிகத்தின் அடிப்படையானது ஜெபங்கள், அதாவது இந்து மாந்திரிகத்தின் அடிப்படை மந்திரங்கள். இங்கு மந்திரங்கள் எதுவும் இல்லை, ஜெபங்கள். ஜெபங்களை வைத்து கொண்டுதான் நாம் காரியங்களை சாதிக்கிறோம். கிறிஸ்தவ மாந்திரிகத்தின் ஜெபங்கள் என்பது தான் மந்திரங்கள். இந்த ஜெபங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நமது மன்றாட்டுக்கள் மூலமாக இந்த காரியங்களை சாதித்து கொண்டு வருகிறோம். சில பேர் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ மதத்தில் மந்திரங்களும் இல்லை, மாந்திரிகமும் இல்லை என்று. அது அப்பட்டமான பொய்யாகும். தலைமுறையாக கிறிஸ்தவ பாரம்பரியம் படி இன்றும் பல பேர் பேய்களை ஓட்டிக்கொண்டும் நோய்களை குணப்படுத்தி கொண்டும் வருகிறார்கள். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் தூதர்கள், சீடர்கள் என்ன செய்தார்கள்? பேய்களை ஓட்டினார்கள், நோய்களை போக்கினார்கள். இவ்வாறு பல புதுமைகளை செய்தார்கள். இவர்கள் யாரின் பெயரால் செய்தார்கள்? இயேசுவின் பெயரால் செய்தார்கள். இவர்கள் என்ன மந்திரம் சொன்னார்கள்? இவர்களால் பேய்களை ஓட்ட முடிந்தது என்றால் எங்களால் என் பேய்களை ஓட்ட முடியாது, உங்களால் என் பேய்களை ஓட்ட முடியாது. அவர்கள் சொன்ன மந்திரம்தான் என்ன? இவ்வாறு ஆதியிலே நமக்கு சாட்சி இருக்கிறது கிறிஸ்தவ மாந்திரிகத்தில். பேய்களை ஓட்டலாம், நோய்களை போக்கலாம் என்று. பின்பு ஒரு சிலர் வந்து கமெண்டுகளில் கிறிஸ்தவ மாந்திரிகம் என்று ஒன்று இல்லை என்கிறார்கள். நீ என்ன புடுங்கி யாதா இதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். விஷயம் தெரியாமல் நீங்கள் அம்மதத்தில் இருந்து கொண்டு பேசுவது முட்டாள்தனம். என்ன சொல்கிறோம் என்று முதலில் புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை பொது வெளியில் பதிவிடலாம். ஒன்றும் தெரியாமல் உங்கள் கழிப்பறையில் இருந்து கதைப்பது போல சமூக வலைதளங்களில் கதைப்பது அநாகரிகமானது. இன்று பல படித்த முட்டாள்கள் இருப்பதற்கு நீங்களே சிறந்த உதாரணம். ஒன்றும் தெரியாமல் நாங்கள் இங்கு வந்து பதிவிடவில்லை. அதை புரிந்து கொண்டு பேசுங்கள் நண்பரே. இப்பொழுது சரி, அவரை விட்டுவிட்டு விஷயத்திற்குள் வருகிறேன். அதே போலதான் ஆரம்பத்தில் தந்தையாம் இறைவன் என்ன சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், கைக்கு கை, காலுக்கு கால். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டச் சொல்கிறார் இயேசு. இவ்வாறான அன்பின் மதத்தில் மாந்திரிகம் உண்டா என்று கேட்டால் உண்டுதான். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, இயேசுவின் சீடர்கள் பேய்களை ஓட்டினார்கள், நோய்களை குணப்படுத்தினார்கள் என்று. அவர்கள் வந்த வழியில் தான் இப்போது நாமும் இந்த மாந்திரிகத்தை செய்கிறோம். இது நன்மைக்காக செய்யப்படும் மாந்திரிகம்.
நான் சொல்லியிருந்தேன் வசியம் முதல் மாரணம் வரை என்று. ஆனால் இங்கு வசியமும் இல்லை, மாரணமும் இல்லை. எல்லாம் ஜெபங்கள்தான், நன்மையான ஜெபங்கள். அதாவது நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மந்திரங்கள், பேய்களை ஊட்டக்கூடிய மகா சக்தி வாய்ந்த மந்திரங்கள், வீடு காவல் பண்ணும் மந்திரங்கள் என்று நன்மைக்கான மந்திரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அதிகமாக துன்பம் கொடுக்கும் எதிரிகளை வீழ்த்தக்கூட இங்கு வழியுண்டு. சகல வித்தைகளையும் உங்களுக்கு சொல்லித்தர நான் தயார். ஆனால் இவ்வாறு பொது வெளியில் எல்லாவற்றையும் பகிர்வதால் சில படித்த முட்டாள்களுக்கு ஒன்றும் புரியாமல் கருத்து தெரிவிப்பார்கள். அதனால் இதை நான் ஆன்லைன் கிளாஸாக மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆர்வம் உள்ளவர்கள் கமெண்டில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு வழியை சொல்கிறேன். இப்பொழுது ஆரம்ப மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். இந்த வீடியோவில் ஆரம்ப மந்திரமாக நாம் இப்போது கிறிஸ்தவ உடல்கட்டு மந்திரம் இந்திய முறை மற்றும் இலங்கை முறையில் உள்ளது. நான் உங்களுக்கு இலங்கை முறையில் உள்ள மந்திரத்தை ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லித் தருகிறேன். இப்போது இந்திய முறை கிறிஸ்தவ உடல்கட்டு மந்திரிகத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதாவது தரையில் 5 மெழுகுதிரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலுவை போல 5 மெழுகுதிரிகளையும் வடிவமைத்து வையுங்கள். ஊதுபத்தி வைத்துக்கொள்ளுங்கள், சாம்பிராணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் சொல்லப்போகும் மந்திரத்தை சொல்லுங்கள். நெற்றிக்கும் மார்புக்கும் நிறைந்த சிலுவை, நீச பிசாசை ஓட்டும் சிலுவை, புத்தியினால் புகழும் சிலுவை, பூரண பலமடையும் சிலுவை. சிலுவை மரத்திலே என் தலையை வைத்தேன், திருக்காயங்களுக்குள்ளே உடலை வைத்தேன். தந்திரமென காட்டிலே மந்திரம் சொன்னேன். தூக்கம் வந்தால் தூங்குவேன், வருடம் வந்தால் மறிக்குவேன். மாதா மடியில் இருக்குவேன். சேசுமரி சூசை என்னை இரட்சியும், சேசுமரி சூசை என்னை இரட்சியும், சேசுமரி சூசை என்னை இரட்சியும் என்று 108 1008 உருக்கள் முதலில் போட்டு வைத்து மந்திரத்தை சித்தி பண்ணி கொள்ளுங்கள். பின்பு நீங்கள் யாருக்காவது நோய்களை ஒட்ட வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், பலவு காவல் புரிய வேண்டும் என்னும் சந்தர்ப்பத்தில் இந்த உடல்கட்டு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலன் தரும். எந்த நோயும் உங்களை அண்டாது, எந்த பேயும் உங்களை நெருங்காது, எந்த கண்ணுக்கு தெரியாத விஷப்பூச்சும் உங்களை கடிக்காது. அவ்வாறு பலமான மந்திரம் இது, மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த முறைப்படி தான் நாங்கள் பல காரியங்களை செய்து வருகிறோம். முதலில் இந்த மந்திரம் சித்தி பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்களே, என்னிடம் பல பேர் கேட்டிருந்தீங்க, ஐயா நாங்கள் இந்து தெய்வங்களை உபாசிக்கின்றோம், நாங்கள் இந்த கிறிஸ்தவ மந்திரத்தை படிக்கலாமா? கட்டாயமாக நீங்கள் படிக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் உபவாச தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் வணங்கும் பூஜை அறையை மாற்றுவது. அதாவது கிறிஸ்தவ மந்திரத்துக்கு என்று, அதாவது கிறிஸ்தவ தெய்வங்களுக்கு என்று ஒரு பூஜை அறை, ஹிந்து தெய்வங்களுக்கு என்று ஒரு பூஜை அறை தனித்தனியாக வழிபட வேண்டும். ஏனென்றால் இந்த தெய்வங்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் முறையாக நாம் பூஜை செய்யும் போது சில தடங்கல்கள் வரலாம். எனவே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனியாக ஒரு பூஜை அறையை நிறுவி அதிலே நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன். அதாவது நீங்கள் காளி அம்மனின் உபவாசகர் என்றால் நீங்கள் அந்த அம்மனை வைத்துக்கொண்டு இந்த பூஜை செய்யும் போது தன் மகன் தன்னை விட்டு இன்னொரு தெய்வத்தை வணங்குகிறானே என்று ஒரு இயக்கம் அந்த தெய்வத்திற்கு வரலாம். இதனால் பல தடைகளை ஏற்படுத்தலாம். இதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக ஒரு பூஜையை நிறுவிக்கொள்ளுங்கள். அதிலே இந்த நான் ஆன்லைனில் நீங்கள் என்னிடம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் லிங்கை அனுப்புகிறேன். அப்போ இணைந்த பின்பு நீங்கள் முறைப்படி இந்த மந்திரங்களை உங்களுக்கு நான் பயிற்றுவிப்பேன். பின்பு நீங்கள் அதை சித்தி பண்ணிக்கொள்ளலாம். எனவே மக்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மாந்திரிகத்தில் கிறிஸ்தவ, இந்து, இஸ்லாமிய, இப்பொழுது சிங்களவர்களின் மந்திரக்கலை என்று நிறைய இருக்கிறது.
ஏதோ எனக்கு தெரிந்த ஒன்று ரெண்டை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அதில் இதுவும் ஒரு பெரிய கலை தான். நீங்கள் அந்த வகுப்பிற்கு வரும்போது அதன் மகத்துவம் உங்களுக்கு புரியும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.